என் பிள்ளையே, ஒரு மாதம் கடந்துவிட்டது என்று, உன் கண்ணீருக்கு இன்னும் பலன் கிடைக்கவில்லை என்று நீ உள்ளுக்குள் உடைந்து போயிருக்கிறாயா? என் நோய் இன்னும் குணமாகவில்லை, இயேசு என் கண்ணீரை துடைக்கவில்லையே என்று நீ அமைதியாக அழுதபோது அந்த அழுகையின் சத்தம் என் இதயத்தை தொட்டது. நீ தனியாக வலியோடு போராடுகிறாய் என்று நினைக்காதே. உன் உடலின் வேதனையும் உன் மனத்தின் சோர்வும் என் கண்களில் தெரிகிறது. நீ வலியில் தூங்க முடியாமல் புரண்டு கொண்டிருந்த இரவுகளில் நான் உன் அருகில்தான் இருந்தேன். நீ சோர்ந்து போய் ஜெபிக்கக்கூட சக்தி இல்லாத போதும் உன் கண்ணீரே ஜெபமாக என் முன் வந்தது. நீ எதிர்பார்க்கும் குணமடைதல் உடனே நடக்கவில்லை என்பதால் நான் உன்னை மறந்தேன் என்று நினைக்காதே. நான் தாமதிக்கிறேன் போல தோன்றினாலும் நான் தவறவிடவில்லை. நான் உன் உடலை மட்டுமல்ல, உன் உடைந்த உள்ளத்தையும் மென்மையாக சிகிச்சை செய்கிறேன். இந்த வலி உன்னை அழிக்க அல்ல, உன்னை சாட்சியாக மாற்றத்தான். சற்று இன்னும் பொறுத்திரு, உன் கண்ணீர் வீணாகாது. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் நோய்க்கும் உன் கண்ணீருக்கும் நான் பதிலாக இருப்பேன். அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் பேசிய இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு நேராக பேசியது போல் நீங்கள் உணர்ந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வார்த்தை யாருக்காவது ஆறுதலாக இருக்கும் என்று உங்கள் இருதயம் சொன்னால் ஷேர் பண்ணுங்க. இதே போல ஆண்டவரின் ஆறுதலான வார்த்தைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுவடை செய்வான். உங்கள் கண்ணீர் வீணாகாது, உங்கள் ஜெபம் மறக்கப்படவில்லை. உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய ஆரம்பத்திற்குள் நுழைய போகிறது. இனி கவலையை விட்டுவிட்டு நம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து எழுந்து வாருங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பார்.